good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு vlog தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே vlogன்னு கூட சொல்லலாம். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றத இந்த vlogல நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸி டேன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து லண்டன்லேருந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் அவங்களோட குட்டி பொண்ணும் வந்திருக்காங்க. ஸோ கெஸ்ட் இருக்கிறனால கண்டிப்பாக நம்மளுக்கு நிறையா வேலை இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அதனால இன்னைக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை அவங்கள நாங்கள் வந்து வெளியில் பிக்னிக்கும் கூப்பிட்டு போக போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த vlogல உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் எழுந்திரிச்சிட்டு இன்னும் காஃபி குடிக்கல. நம்ம ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் காஃபி போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான். என்ன கெஸ்ட்டு வந்திருக்காங்க வெஜிடேரியன் சமைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா செம சாப்பாடுங்க. மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன், அந்த மாதிரி நிறைய தடபுடலாக சமைச்சு ரொம்ப ஹெவியாகிடுச்சு நேற்று சாப்பாடு. ஸோ அதனால் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அவங்க பொதுவாக எங்கள் வீட்டுக்கு வந்தாலே அவங்க என்னோடய சாம்பார், அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் ஃப்ரை நான் செய்வேன் இல்லையா, அது ரொம்ப விரும்பி எப்பயுமே கேட்பாங்க செஞ்சு தர சொல்லி. ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, அதுக்கப்புறமா மிளகாய் சட்னி பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இது பீனட் சட்னியும் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ காஃபி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டாக நான் வந்து வேர்க்கடலை சட்னிக்கு வறுத்துக்க போகிறேன். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்து பேனில் சேர்த்துக்கோங்க. பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையே நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம். நல்லா கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகி வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும். சரியாக வறுபடலை அப்படின்னா சட்னி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நம்ம வந்து நல்லா ஆற வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி நல்லா ஆறிட்டு இருக்க டைமில் இட்லிக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். என்னோடய இட்லி பாத்திரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே வாங்கினேன்ட்டு. இது ஆக்சுவலாக இட்லி பாத்திரம் கிடையாது. நான் இந்த பாட் மட்டும் தனியாக ஐக்கியாவில் வாங்கினேன். அப்புறமா இட்லி பிளேட்ஸ் வந்து நான் தனியாக இந்தியாவிலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் அதை வந்து இட்லி குக்கர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சட்னி நம்மளுக்கு ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அடுத்ததை தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை தாளித்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அது கூடவே சாப்பிட்றதுக்கு வெறும் காஞ்ச மிளகா சட்னியும் நான் தயார் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி தனியாக இருக்குது சேனலில். லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இட்லியும் நல்லா வெந்துருச்சு. நாங்கள் அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததை நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு தேவையான காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச் தாங்க பண்ண போகிறேன். ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். அடுத்ததாக காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அடுத்ததாக பாலாக்கீரை இருக்கும் இல்லையா, அது தோரம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு பொரியல் டைப்பில் ஒன்று பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே பிக்னிக் கிளம்ப போகிறோம். அதுக்கும் நான் வந்து ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ எல்லா காயும் கட் பண்ணியாச்சு. சாம்பாருக்கு தேவையான முள்ளங்கி, வெங்காயம்லாம் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது காலிஃப்ளவர் ரோஸ்ட்டுக்கு தேவையான காலிஃப்ளவரும் கழுவி சுத்தப்படுத்தியிருக்கேன். அப்புறமா கீரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி தனியாக சேனலில் இருக்குது. லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான பருப்பும் நான் வேக வச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்ததாக சாம்பாருக்கு தேவையான முள்ளங்கியை ஒரு மண் பாத்திரத்தில் சேர்த்து இதை நல்லா நான் வதக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்துட்டு சாம்பார் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நான் வேக வச்சுக்க போகிறேன். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். சாம்பாரும் நான் எப்படி பண்ணுறதுன்னு நிறையா வீடியோஸில் காட்டியிருக்கேன், அதனால் நான் டீட்டெயிலாக காட்டலை. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு அடுத்ததாக கீரை பண்ணிடலாம். கீரை பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நிறையா சேர்த்திங்க அப்படின்னா தான் இந்த கீரை பொரியல் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு அடுத்ததாக கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் பாலாக்கீரைக்கு பதிலாக முருங்கைக்கீரை சேர்த்து கூட பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கீரை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை கிளறிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா உங்களுக்கு கீரை வெந்துடும். அந்த டைமில் நான் சாம்பாருக்கு வேக வச்சுருந்த பருப்புலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம கிளறிக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி வற்றினையும் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிடுச்சு. அந்த ஸ்டேஜில் நீங்கள் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் கூட்டு டைப்லையும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுத்ததாக சாம்பார் காய் வெந்துருச்சு. அதில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி புளி பேஸ்ட்டும் நான் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம கடைசியாக தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நாங்கள் எல்லாம் லஞ்சையும் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ பிக்னிக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் எக் பஃப்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி தனியாக இருக்குது சேனலில். லிங்க் நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம ரெடி பண்ணிவிட்டு அவனில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான எக் பஃப்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு பாக்ஸில் இதை பேக் பண்ணிக்க போகிறேன். அடுத்ததாக பாத்திரம் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி டிஷ்வாஷரில் லோட் பண்ணிட்டேன். பிகாஸ் நிறையா இருந்தனால நான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டிஷ்வாஷரையும் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக பிக்னிக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஈவினிங் காஃபியும் நான் ஃப்ளாஸ்கில் எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பேக் தான் என்னோடய பிக்னிக் பேக். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, நிறையா திங்ஸ் பிடிக்கும். ஸோ இதில் நம்ம எல்லா திங்ஸையும் இப்போ பேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டாக நான் எக் பஃப்ஸ் வச்சுக்கிறேன், ஒரு பாக்ஸில் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது பாருங்கள், சாக்லேட் க்ரோசன்ஸ் நான் கடையில் வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்வீட்டுக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை நான் கடையில் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செரிஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கிளெமெண்டின்ஸ் எடுத்திருக்கேன், அதாவது ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஸ்கில் எடுத்து சுடுதண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததாக வீட்டிலே செஞ்ச தட்டு இருந்தது, ஸோ அதையும் ஒரு ஜிப்லாக்கில் பேக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஃப்ளாஸ்கில் நம்ம எடுத்து வச்ச காஃபியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்னிக் பிளாங்கெட். இது இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கேனாலும் விரித்து உட்கார்றதுக்கு. ஸோ அதுவும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அவ்வளோதாங்க, எல்லா திங்ஸும் நம்ம பேக் பண்ணிட்டோம். பிக்னிக் கிளம்பி போகலாம். இப்போ நாங்கள் பிக்னிக் வந்துட்டோங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கின்னஸ் லேக். இது ரொம்ப சீனிக்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாண்டில் ஒரு ஃபேமஸான ஐகானிக் பியர் இருக்குது, கின்னஸ் பியர். ஸோ அந்த பியர் கம்பெனியோட ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான் இது. அவங்க வீடு. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக அந்த பியர் மாதிரியே அந்த கலரில் ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கும் இங்கே
பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கீழே இறங்கி போக முடியாது, பட் மேலேருந்து நம்ம பார்க்கலாம். டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே நல்லா நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த இடத்துல பெருசாக உங்களுக்கு ஃபுட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காது. ஏன்னா ஸ்டால்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு மொபைல் காஃபி வேன் மட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் காஃபி வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இதோட இந்த விளாக் கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி தான் இந்த டேவை வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸையும் மறக்காமல் என்னோடய மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரெகுலராக அப்டேட் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் ரெசிபிஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.